வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் சாலினி. வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் ஹேமண்ட் சரோன். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் திமுக எம்பிக்கள் எந்தெந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து பேச வேண்டும் என்பது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை வழங்க உள்ளார். இந்தி திணிப்பு, தொகுதி சீரமைப்பு உள்பட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் அரசின் கவனத்தை ஈர்த்து பேச இருக்கிறார்கள். துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் இன்று அதிகாலை டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 73 வயதான ஜெகதீப் தன்கருக்கு லேசான நெஞ்சுவலி மற்றும் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் அதிகாலை 2 மணியளவில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் அடிக்கடி சிறைபிடிக்கும் சம்பவம் அரங்கேறி வருகிறது. தமிழக மீனவர்களின் படகுகளும் பறிமுதலுக்கு உள்ளாகிறது. இலங்கை கடற்படை மத்திய அரசை கண்டித்து மீனவர்களை திரட்டி கடலூரில் ஆர்ப்பாட்டம் நடத்த விஜய் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. திருத்தணி சந்தைக்கு காமராஜரின் பெயர் மாற்றப்படுவதை கண்டித்து முதல் போர்க்குரல் காங்கிரஸ் கட்சியிடமிருந்து வந்திருக்க வேண்டும். ஆனால் திமுகவின் அங்கமாகவே மாறிவிட்டதாலோ என்னவோ இது குறித்து அந்த கட்சி வாயை கூட திறக்கவில்லை. திருத்தணி சந்தைக்கு காமராஜரின் பெயரே நீடிக்க வேண்டும். அவர் பெயரை நீக்கிவிட்டு கலைஞர் பெயரை சூட்டும் முயற்சியை பாமக அனுமதிக்காது என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.